இன்னைக்கு நான் சுருக்கமாக என்னுடைய டெஸ்டிமனியை சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, நான் அந்த ஊழிய ஆரம்பத்தில் 8 மணி நேரம் ஜெபிப்பேன். இப்போ ஓரளவு என்னால் ஒரு 6 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது. உப்பு போட்டு மிளகா வத்தல் போட்டு அப்படியே ஜல்லிக்கல்ல தங்குன்னு குதிச்சு ஜெபிக்கக்கூடிய எனக்கு அந்த ஒரு தாகம் இருந்துச்சு. தாகம் அது மாத்திரம் இல்லை, சில நாட்கள்லாம் நான் முழங்காலே நடந்து என்னுடைய திருநெல்வேலியிலிருந்து அப்படியே இருட்டடி அல்வா கடை வரைக்கும் போயிட்டு, என்னடா இருட்டா இருக்க, அப்புறம் தான் தெரியும் அது அல்வா கடை சொல்லிட்டு அல்வா சாப்பிட்டு வந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இவங்க என்ன அநியாயத்துக்கு தீர்க்க தரிசின்னு கூப்பிட்டுருவாங்க. நான் ஏப்பா நான்லாம் ஒன்றும் தீர்க்க தரிசனம் கிடையாது, தீர்க்க தரிசனம். அப்போ அந்த தீர்க்க தரிசின்னு என்னை கூப்பிட்றதுனால நான் ஒவ்வொரு சபைகளிலும் எனக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகளை, அப்போ நான் சபையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, திரளான ஜனம், ஐயோ எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் அலமோதும். அப்போ நான் கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடும்படி முட்டு வலி உள்ளவர்கள் ஏஞ்சி நில்லுங்க அப்படிமே. கண்டிப்பாக அப்போது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் எந்திப்பாங்க, 1000 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் எந்திப்பாங்க, 10,000 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் எந்திப்பாங்க. ஏன்னா அந்த ஊரில் பாதி பேர் முட்டு வலி. அது மாத்திரம் இல்லை, வயசானவங்க. அதை நம்ம டார்கெட் பண்ணி கேட்குறோம். அது ஒரு வெளிப்பாடு. அது வெளிப்பாட்டில் நம்ம கேட்கும் பொழுது அப்போது அங்கே அந்த ஜனங்களுடைய மனங்கள், அது மாத்திரம் இல்லை, சில நேரம் டக்குன்னு அழுதுருவேன். அப்போ ஜனங்களும் அழுதுருவாங்க, ஒரே அழுக. அப்போது அந்த எனக்கு இந்த யாரையும் தள்ளி விடுறது அந்த மாதிரி. அப்போது அந்த 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 காலத்தில் என்னுடைய ஊழியத்தில், அந்த காலத்தில் என்னுடைய கட்சிப்பை எடுத்து நான் அப்படி தூக்கி போட்டுருவேங்க. அந்த அந்த தூக்கி போட்ட உடனே போத்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் எல்லாம் உளுந்துருவாங்க, தூக்கி போட்டு. அது நான் பெருமைக்கு சொல்லலை, அது என்னோட சாக்ஸ். ரொம்ப நாள் வாஷ் பண்ண சாக்ஸ். இதை வச்சுக்கிடுவேன் நான் ஜோமனு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லைங்க, சில விஷயங்கள்லாம் நான் சர்ச்சில் என்ன மைக்கை பிடிச்ச உடனே டாடி அப்படின்னு கத்துவேன். அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியும், அதனால் அதை தாண்டி போக முடியல. நல்லா பேசுவேன். அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் என்னுடைய ஊழியத்தில் இன்றைக்கு கூட நான் 365 நாள் சாப்பிடாமல் மூச்சு விடாமல் நான் ஒரு ஜபத்தில் இருக்கிறேன். மொபைல் யூஸ் பண்ணுறதே இல்லை. மொபைல் பிசாஸ். டிவி வீட்டில் கிடையாது, எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. இந்த மாதிரி சில ஒழுக்கங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், பாரம்பரியமாக கடைப்பிடிக்கிறோம். எனவே என்னுடைய டெஸ்டிமனிக்கு வரும்பொழுது சுருக்கமாக முடிச்சிடுறேன். இல்லை என்ன உத்து பார்க்க, இல்லை சாட்சியை மாத்திரம் கேட்காதீங்களே, அவன் சாட்சியாக வாழ்கிறானான்னு பாரு.